2025ஆம் வருஷத்திலே முதல் முறையாக நான் உங்களை சந்திக்கிறேன். புத்தாண்டு வாழ்த்துக்கள். நான் இன்று உங்களோடு கதைக்க போவது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரை. அந்த இடத்துல சொல்லுகிறது 18ஆம் வசனம், மனுஷன் தனியாக இருப்பது நல்லது அல்ல என்று கண்டு தேவன் மனுஷனுக்கு ஒரு ஏற்ற துணையை உருவாக்கினார் என்று. தேவனுடைய ஒரு தீர்மானம், அதாவது மனுஷனுக்கு ஏற்ற துணை தேவை என்பது. அதே போல் நாங்கள் காண்கிறோம் 19ஆம் வசனத்திலே, சகலவித ஜீவன்களையும் தேவன் உருவாக்கி, மிருக ஜீவன்களை உருவாக்கி ஆதாமிடத்தில் கொண்டு வந்தார் அவற்றுக்கு பெயர் இடுவதற்கு. அதுவும் தேவனுடைய தீர்மானம். இவ்வளவு உருவாக்கிய தேவன் ஏன் அவரால் பெயரிட முடியாமல் போனது? ஆதாமிடத்துக்கு கொண்டு வந்தார். அதுவும் தேவனுடைய தீர்மானம். மனுஷனை குறித்ததான தேவனுக்கு ஒரு பெரிதான தீர்மானம் இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய ஒரு தீர்மானம் இருக்கிறது. சில நேரம் அவர்களுடைய தீர்மானம் எங்களுக்கு தெரியாது. அதே போல எங்களுக்கும் தேவன் ஒரு தீர்மானத்தை கொடுக்கிறார். ஜீவ ஜந்துக்களுக்கு நீ பெயரிடுவாயாக. அதாவது நாங்கள் எடுக்கும் தீர்மானத்தையும் தேவன் பார்த்து கொண்டிருப்பார். அந்த இடத்துல சொல்லுகிறது, என்ன பெயரிடுவான் என்று தேவன் பார்த்து கொண்டிருந்தார். நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் என்ன தீர்மானங்கள் எடுக்கிறோம் என்பதை ஆண்டவர் பார்த்து கொண்டிருப்பார். அதனால் எங்களுடைய வாழ்க்கையிலே தேவ சித்தம் என்று ஒன்று இருக்கிறது. நாங்கள் அவசரப்பட்டு சில பிழையான தீர்மானங்களை எடுக்கலாம். அதனால் நாங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் தேவனுடைய சித்தமா, சரியானதா என்று நாங்கள் இந்த புதிய வருஷத்திலே சிந்திப்போம். நாங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி சரியான தீர்மானங்களை எடுத்துக்கொண்டு சென்றால் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வெற்றி பெறுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.